வணக்கம் நண்பர்களே. குரூவோட பாப்பாவும் மினியன்ஸும் பண்ற அட்டகாசமான கோமாளித்தனத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதை சுருக்கமா சொல்லணும்னா, குரூவை அடிமட்டத்துக்கு வெறுக்கிற வில்லன் மனிதர்களை கரப்பாம்பூச்சியா மாத்திர துப்பாக்கியை கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்தி குரூவோட பாப்பாவை மாத்த முயற்சி பண்றான். இந்த வில்லன் கிட்ட சிக்காம இருக்க குரூ தலைமறைவா பேரை மாத்தி வேற இடத்துல குடும்பத்தோட போய் செட்டில் ஆகிடுறாரு. அப்போ ஆன்டி வில்லன் லீகை சேர்ந்தவங்க சாதா மினியன்ஸை சூப்பர் மினியன்ஸா மாத்திடுறாங்க. அதை வச்சு வில்லனை பிடிக்கலாம்னு பார்த்தா ஏகப்பட்ட கோளாறு கொடுக்குதுங்க. இப்படி இருக்க சூழல்ல குரூ எப்படி அவர் குழந்தைய கொடூர வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்தினாருன்ற தரமான காமெடி கதைய சிறப்பான அனிமேஷன்ல வெளிவந்திருக்க டெஸ்பிகபிள் மீ 4ஆம் பாகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட முந்தின பாகங்களை ஏற்கனவே நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு இந்த பகுதியை பாருங்க, அப்பதான் கதை புரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்புறம் புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் தலைவன் குரூ முரட்டுத்தனமா காரை ஓட்டிக்கிட்டு ஹோட்டல் டிரான்சில்வேனியா போல இருக்க இடத்துக்கு வராரு. பின்னாடியே குட்டி கார்ல முட்டி மோதி கவுத்துக்கிட்டு வந்த மினியன்ஸ் கிட்ட, எப்பா ஒழுங்கா நடந்துக்கோங்க, நாம இங்க மேக்ஸிம பிடிக்க வந்திருக்கோம், அதனால சந்தேகம் வராதபடி பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு குரூ. உடனே குட்டிக்காருக்குள்ளேயே 3 மினியன்ஸும் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு கூலர்ஸை போட்டுக்கிட்டு வெளியே வருதுங்க. பார்ட்டி நடக்கிற இடத்துக்குள்ள நுழைஞ்சதும் அங்க இருக்க பெரிய ஜெல்லியை பார்த்து, எப்பா என் வாய்க்குள்ள தள்ளுங்கன்னு ஒரு மினியன் சொல்லுது. அப்போ மேக்ஸிம சந்திச்ச குரூ, என்னப்பா எப்படி இருக்கன்னு கேட்க, என்னப்பா குரூ பெரிய வில்லன் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, அது என்ன ஆச்சுன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு மேக்ஸிமு. நான் அந்த நிலாவையே திருடின வேண்டான்னு சொல்றாரு குரூ. ஏண்டா காது ஓட்ட கொஞ்சம் பெருசா இருந்தா கடப்பாரையே விட்டுருவ போலயே, அளந்து விடுறதுல ஆல் ஓவர் வேர்ல்டுல உன்னை மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே இல்லை போல. சரி, என் கேர்ள் ஃப்ரெண்டை பாத்தியா, நம்ம ஸ்கூல்லயே அழகான பொண்ணு வேலண்டினாவை தான் நான் உசார் பண்ணியிருக்கேன்னு காட்டுறாரு மேக்ஸிமு. அவங்க குரூவை ஏளனமா பார்த்துட்டு போறாங்க. அப்போ மேடைக்கு வந்த ஸ்கூலோட பிரின்சிபல், இங்க படிச்ச பழைய மாணவர்கள்லயே சிறந்தவன் யாருன்னா மேக்ஸிம் தான் கவரை பிரிச்சு படிச்சு பார்த்து சொல்றாங்க. அதை கேட்டு ஐயாவோட திறமையை பார்த்தலன்னு குரூவை வெறுப்பேத்திட்டு மேடைக்கு வராரு மேக்ஸிமு. மைக்கை எடுத்து மற்றவங்களை போல வாயால வட சூடாம நான் சாதிச்ச விஷயத்த காட்டுறேன்னு சொல்லி கரப்பாம்பூச்சியை காட்டுறாரு. இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஜீவன் இதுதான். பூகம்பம் சுனாமின்னு எந்த ஒரு இயற்கை பேரிடர்களாலையும் இதை அழிக்க முடியாது. அதனாலதான் என் மனித உடம்ப கரப்பாம்பூச்சி உடம்பா மாத்திட்டேன்னு சொல்லி சொக்காவை கிழிச்சு காட்டுறாரு. அதை பார்த்து வாய பொழந்த எல்லாரும் கைதட்டி பாராட்டுறாங்க. ஆனா மினியன்ஸ் மட்டும் கரப்பாம்பூச்சி அடிக்கிற உபகரணங்களை எடுத்துட்டு நிக்குதுங்க. அதுல ஒண்ணு மேக்ஸிமம் போல சொக்காவை கழட்டிட்டு சீன் போடும்போது பட்டுன்னு பூச்சி மருந்து அடிச்சு டப்பு டப்புன்னு அடிக்குதுங்க மினியன்ஸ் ரெண்டும். இதுக்கு மேல இவனை பேச விடக்கூடாதுன்னு முடிவு பண்ண குரூ பட்டுன்னு முன்னாடி பாஞ்சு, உன்னை கைது செய்யறேன்டா, நான் ஆன்டி வில்லன் லீகை சேர்ந்த ஸ்பைன்னு சொல்றாரு. உடனே மேக்ஸிமம் அவரை தாக்க வரும்போது கிறிஸ்டல் கண்ணால சுட்டு அவரை தடுக்க முயற்சி பண்றாரு குரூ. ஆனா சல்லிசியா அதை உடச்சு தள்ளிட்டு கெத்து காட்டுறாரு மேக்ஸிமு. அந்த சமயம் ஆன்டி வில்லன் லீகை சேர்ந்த மத்த ஸ்பையும் உள்ள பூந்துடுறாங்க. மேக்ஸிமு எல்லாரையும் கெத்தா சமாளிச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அசால்ட்டா அவரை பிடிச்சிடுறாங்க. குரூ கீழே கடந்த விருதை எடுத்துட்டு இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்றாரு. அப்போ செம்ம கடுப்பாகி அந்த வலையை அறுத்துட்டு குரூவை பொழக்க வராரு மேக்ஸிமு. ஆனா ஷாக்கு வச்சு அவரை மட்டையாக்கி மறுபடியும் பிடிச்சிடுறாங்க. அங்கிருந்து இழுத்துட்டு போகும்போது, என்னானாலும் நான் திரும்பி வருவேன்டா, அப்போ உன்னை சும்மா விட மாட்டேன்னு சபதம் எடுத்துட்டு போறாரு மேக்ஸிமு. அது மட்டும் இல்லாம அவர் கையில வச்சிருந்த அவார்டும் பாதியா வெட்டி விழுது. ஏன்னா அந்த அளவுக்கு மேக்ஸிமோட கரப்பாம்பூச்சி கைகள் கூர்மையா இருக்கு. இந்த சம்பவத்தை பார்த்த வேலண்டினா நைஸா அங்கிருந்து நழுவி போறாங்க. எப்படியோ வேலையை முடிச்சிட்டோம்னு சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையை என்ஜாய் பண்றாரு குரூ. அவரோட தத்து பிள்ளைகளான மார்கோ, ஈடித்து, ஆக்னஸ் 3 குரூ கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்குங்க. அதுலயும் ஆக்னஸ் செல்லமா வளர்த்துக்கிட்டு இருக்க ஆட்டுக்குட்டி லக்கியை காட்டி, இது நான் என்ன சொன்னாலும் கேட்கும் தெரியுமா, சரி உக்காருன்னு ஆட்டுக்குட்டி கிட்ட சொன்னா அது புழுக போடுது, அதை பார்த்து இனிமே நீ இந்த ஆட்டுக்குட்டியை வெளியே வச்சே வளருமான்னு சொல்றாரு குரூ. அப்போ லூசி, பால் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்க, கடையில் இருக்க எல்லா பால் வகைகளையும் வாங்கிட்டு வந்தேன்னு அடுக்கி வச்சு காட்டுறாரு குரூ. ஆனா உங்க பிள்ளைக்கு எது பிடிக்கும்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம்னு சின்ன குரூவை காட்டுறாங்க. அது அம்மா கூட சந்தோஷமா சிரிச்சு விளையாடினாலும் அப்பா கிட்ட முறைச்சிக்கிட்டு நிக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு பாப்பாவை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு குரூ. இது லூசிக்கும் குரூக்கும் பிறந்த குழந்தை. அந்த சமயம் ஆன்டி வில்லன் லீகோட முன்னாள் தலைவரா இருந்த சைலஸ் வராரு. அவர்கிட்ட என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்டா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் உதவியோட கைது பண்ணமே மேக்ஸிமு, அவன் கேமரால உன்னை பத்தி தான் பேசியிருக்கான வீடியோவை பிளே பண்ணி காட்டுறாரு. நான் இந்த சிறைச்சாலையில இருக்கிற வரைக்கும் தான் நீ பாதுகாப்பா இருப்ப. நீ எங்க தங்கியிருக்க, உன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லாரையும் எனக்கு தெரியும். நான் வெளியே வந்த உடனே உங்க எல்லாரையும் வச்சு செய்வேன்னு மிரட்டுறாரு. என்ன பண்ணாலும் அந்த பாதுகாப்பான சிறைச்சாலையில இருந்து இவனால சத்தியமா தப்பிக்கவே முடியாது. அப்புறம் எதுக்கு இவன் வீணா சவால் விட்டுக்கிட்டு இருக்கான்னு கேட்கிறாரு குரூ. அங்கதான் ஒரு தப்பு நடந்து போச்சு, அவன் நேத்தே தப்பிச்சு போயிட்டான்பான்னு சொல்றாரு சைலஸ். அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாச்சே, இப்ப நான் என்ன பண்றதுன்னு குரூ பதட்டப்படுறாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, உங்க குடும்பத்தை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை காலி பண்ணணும்னு சொல்றாரு சைலஸ். வேற வழி இல்லாம குரூப் பொட்டி படிக்கைகளை எடுத்து வைக்கும் போது எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு எப்படி வர்றதுன்னு கேட்கறா மார்கோ.
போற இடத்துல புது நண்பர்களை சேர்த்துக்க வேண்டியதுதான், ஒழுங்கா கிளம்புங்கன்னு சொல்றாரு குரூ. போற வழியில மத்த மினியன்ஸ் எல்லாம் பத்திரமா பாத்துப்பீங்கல்லன்னு ஈடித்து கேட்க, அதுங்களுக்காக நான் நிறைய வேலை வச்சிருக்கேன்னு சொல்றாரு சைலஸ். அப்பதான் மொத்த மினியன்ஸ் கூட்டத்தையும் பஸ்ல கூட்டிட்டு போகும்போது பயங்கரமா கலவரம் பண்ணிட்டு வருதுங்க. அதை பார்த்து செம்ம கடுப்பான டிரைவர், ஒழுங்கா அமைதியா உட்காருங்கடா இல்லனா என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு கத்துறாரு. அதை கேட்டு ஒரு செகண்ட் அமைதியா இருந்த மொத்த மினியன்ஸும் கெக்கபெக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருதுங்க. திரும்பவும் கலாட்டா பண்ண ஆரம்பிச்சு ஆன்டி வில்லன் லீகோட தலைமைச் செயலகத்துக்கு வர வரைக்கும் கலவரம் பண்ணுதுங்க. இந்த பக்கம் பணக்காரங்க வாழ்ற பகுதியில குரூ குடும்பத்தை கூட்டிட்டு வராரு சைலஸ். அங்க இருக்க ஃபவுண்டன் எல்லாத்தையும் பார்த்து நம்ம வீட்டு முன்னாடியும் இப்படி இருக்குமோன்னு சந்தோஷப்படுதுங்க. ஆனா அந்த பகுதியிலேயே இருக்க குட்டி வீடு முன்னாடி வந்து வண்டியை நிறுத்தினதும் செம்ம கடுப்பாவுதுங்க. அப்போ பக்கத்து வீட்டுல இருக்க சின்ன பொண்ணு இவங்களை குறுகுறுன்னு பாக்குறா. அப்போ சைலஸ் குரூ குடும்பத்தை உள்ள கூட்டிட்டு வந்து உங்க உண்மையான பெயர்களை இங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி புது ஐடி கார்ட்ஸை கொடுக்கறாரு. அதுல குரூவோட புனைப்பெயரு செட் கன்னிங்ஹாம்னும், லூசியோட மாத்து பேரு பிளான்ச்சே, மார்கோவோட மாத்து பேரு ப்ரீ, ஈடித்தோட மாத்து பேரு பிளேரு, ஆக்னஸோட மாத்து பேரு பிரிட்னின்னு சொல்றாரு. எனக்கு அந்த பேரு பிடிக்கலையேன்னு ஆக்னஸ் வருத்தப்பட, என் பேரு கூட தான் கேவலமா இருக்குன்னு தன்னைத்தானே கலாச்சிக்கிறாங்க லூசி. சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஏரியால நீ மக்களோட மக்களை தான் தெரியணும், எக்காரணத்தை கொண்டும் நீ குரூன்ற விஷயம் யாருக்கும் தெரியவே கூடாது, அதை காட்டவும் முயற்சி பண்ணாத, கூடிய சீக்கிரம் அந்த மேக்ஸிமம் பிடிச்சதும் நீங்க சகஜ வாழ்க்கைக்கே திரும்பலாம்னு சொல்லிட்டு போறாரு சைலஸ். அப்படின்னா என் பாப்பா கூட விளையாடுறதுக்கு நிறைய நேரம் இருக்குன்னு சந்தோஷப்படுறாரு குரூ. ஆனா குட்டி குரூ அவர் மூக்க பிடிச்சி இழுத்து கோளாறு கொடுக்குது. என்ன சுட்டித்தனம் பண்ணாலும் குழந்தை கூட இருக்க போறோம்னு சந்தோஷப்படுறாரு குரூ. இது இப்படி இருக்க சுயமா சிந்திக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி ஒண்ணு காவாய்க்குள்ள போறதுக்கு முன்னாடி எலிக்கு ஹாய் சொல்லிட்டு வருது. அங்க இதே மாதிரி இருக்க ஏகப்பட்ட கரப்பாம்பூச்சிகள் அதுங்களோட தலைவரான மேக்ஸிமா வரவே இருக்குதுங்க. அப்போ வேலண்டினா கூட கெத்தா வந்த மேக்ஸிம் எல்லாருக்கும் நன்றி சொல்றாரு. உங்க உதவியோட தான் நான் பாதுகாப்பான சிறையில இருந்து பத்திரமா தப்பிச்சு வந்தேன். ஆனா உங்களையே உருவாக்கினவன் நான் தான்றத மறந்துடாதீங்க. ஸ்கூல் பார்ட்டியில என்னை கேவலப்படுத்தின குரூவை நான் சும்மா விட மாட்டேன். அவன் குடும்பத்தோட எங்க ஒளிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் அவன் குழந்தைய தான் தூக்கணும்னு முடிவெடுக்கிறாரு மேக்ஸிம். இங்க எப்பவும் போல ஸ்விம்மிங் பூல்ல மினியன்ஸ் கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அப்போ குரூப் பொண்ணுங்களுக்கு சமைச்சு போடுறாரு. அதுல ஆக்னஸ் என்னோட பேரை மாத்தி பொய் சொல்ல முடியாதுன்னு கத்துறா. நமக்கு வேற வழி இல்லமான்னு இவர் என்ன எடுத்து சொன்னாலும் அவ பிடிவாதம் முடிக்கிறா. நீ ஏன் ஈடித்து மாதிரி சகஜமா பொய் சொல்ல மாட்ற, ஏமா நடுப்பாப்பா உன் வித்தைய அவளுக்கும் கத்து கொடுமான்னு சொல்றாரு குரூ. அப்போ லூசி நிலைமையை சமாளிச்சுட்டு நான் வெளியே போறேன்னு கிளம்புறாங்க. அப்படின்னா பாப்பாவை நான் பாத்துக்கிறேன்னு சந்தோஷமா தூக்குன குரூ அப்பா சொல்லுன்னு பாப்பா கிட்ட கேட்கிறாரு. அது புர்ருன்னு சத்தம் கொடுத்து மூஞ்சில எச்ச துப்பிட்டு ஜாலியா சிரிக்குது. என்ன இருந்தாலும் என் பிள்ளையா போயிட்டானேன்னு தனக்கு தானே சமாதானம் சொல்லிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி கூட்டிட்டு போறாரு. அப்போ இவரு கூடவே இருக்க மினியன்ஸ் பாப்பாவை பத்திரமா தூக்கிட்டு போய் கார்ல உட்கார வச்சு சீட் பெல்ட்டை மாட்டி விடுதுங்க. அது மட்டும் இல்லாம பாப்பா கூட சேர்ந்து சாபுத்திரி விளையாடுதுங்க. அப்போ குரூப் பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்ததும் சந்தோஷமா ஓடி போய் பேசுறாரு. என்னோட பேரு செட்டு, நான் இங்க புதுசா குடி வந்திருக்கேன், சோலார் பேனல் விற்கிற வேலையை பாக்குறேன்னு சொல்றாரு. என் பேரு பெரி, நான் பெரிய கார் கம்பெனி வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அவர்கிட்ட இதுதான் என் பெரிய பொண்ணு மார்கோன்னு அறிமுகப்படுத்த, என் பேரு ப்ரீன்றத மறந்துட்டீங்களான்னு சொல்றா. சாரிபா, நான் செல்லமா வளர்த்த மீன் பேரு தான் மார்கோ, அது செத்து போச்சுன்னு சொல்றாரு குரூ. அப்போ பெரியோட பொண்ணு பாப்பி வந்ததும் இவ கூட நீ ஃப்ரெண்டா இருமான்னு சொல்றாரு குரூ. அவர் ரெண்டு பேரையும் சட்டை பண்ணாம போனை நோட்டிக்கிட்டே கார்ல ஏறுறா. இந்த பாப்பி தான் இவங்க குடியேறும்போது கண்காணிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு. இது இப்படி இருக்க மார்கோவை புது ஸ்கூல்ல இறக்கி விடுறதுக்கு முன்னாடி, உன்னால ஈஸியா புது நண்பர்களை உருவாக்கிட முடியும், அதை மனசுல வச்சுக்கிட்டு ஜாலியா இருன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. அதை கேட்டு மார்கோவும் சந்தோஷமா போறா. அதே சமயம் ஆன்டி வில்லன் லீக்ல இருக்க மினியன்ஸ் எல்லாமே ஏஜென்ட்ஸா மாறுறதுக்காக பயிற்சி எடுக்குதுங்க. அதுல இருக்க எக்ஸ்ரே விஷன் கண்ணாடியை போட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. கயத்தை பிடிச்சி ஏறுறன்ற பேர்ல செவுத்தையே சாச்சு கலவரம் பண்ணுதுங்க. அதுங்க எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி நிக்க வச்சுட்டு மேக்ஸிமம் பிடிக்கணும்னா திறமையான பலசாலியான திறமையான ஏஜென்ட்ஸ் தான் தேவைன்னு சொல்றாரு சைலஸ். அதை கேட்டு 5 மினியன்ஸ் மட்டும் தான் முன்னாடி நிக்குது, மற்றதெல்லாம் பின்னாடி போய் நின்று இதுங்களை பார்த்து சிரிக்குதுங்க. உங்க 5 பேரையும் சக்தி வாய்ந்த ஏஜென்ட்ஸா மாத்த போறேன், அதோட விளைவு எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்றாரு சைலஸ். அதை கேட்டு ஒரு மினியன் பதறி ஓட்டாலும் அந்த டிவைஸ் உள்ள இழுத்து போடுது. கொஞ்ச நேரத்திலேயே மின்காந்த சக்தி மூலமா அதிபயங்கரமா மாறின மினியன்ஸ் வெளியே வருது. ஃபர்ஸ்ட் வந்த மினியனு பெருசாவும் உடல் பலத்தோடவும் இருக்கு. அடுத்ததா வந்த ஒத்தக்கண்ணு மினியனுக்கு கண்ணுல லேசர் இருக்கு. 3வது மினியனு வளைஞ்சு நெளிஞ்சு போற ரப்பர் சக்தி கொண்டு இருக்கு. 4வது மினியனு பாறாங்கல்லு போல இருக்கு, அதால எதையும் கடிச்சு திங்க முடியும். 5வதா வர மினியனோட மண்டை தோட்டா போல கூர்மையா இருக்கு, அதால பறக்கவும் முடியுது. இதுங்க தான் நான் உருவாக்கின சூப்பர் மினியன்ஸ்னு பெருமையோட அறிமுகப்படுத்துறாரு சைலஸ். அதை பார்த்து மற்ற மினியன்ஸ் எல்லாம் கைதட்டி பாராட்டுதுங்க. அதே சமயம் லூசி கராத்தே கிளாஸ்ல ஈடித்தையும் ஆக்னஸையும் விட்டு போகும்போது உங்க பொய்யான பெயர்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க தொந்தியும் தொப்பையுமா இருக்க கராத்தே மாஸ்டர் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காரு.
அவரை பார்த்து எல்லா பசங்களும் பதறி போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்னஸை கூப்பிட்டு உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. பொய் சொல்ல பிடிக்காததுனால அவ பேரை சொல்ல முடியாதுன்னு சொல்றா. மாஸ்டரையே எதிர்த்து பேசுறியா நீ? முதல்ல மூளையில போய் உக்காரு, அதுதான் உனக்கு தண்டனைன்னு விரட்டி அனுப்புறாரு. அதை பார்த்து செம்ம கடுப்பான ஈடித்து மாஸ்டரை எதிர்த்து பேசுறா. என்னை பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? நான் எவ்வளவு பெரிய மாஸ்டர் தெரியுமான்னு அவரோட திறமையை காட்டுறாரு. அதை பார்த்து கொஞ்சம் கூட அசராம அவரை எதிர்த்து போராட ரெடியா நிக்கிறா ஈடித்து. சின்ன பொண்ணு சீன் போடுறியான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்தா பட்டுன்னு அவர் காலிலே ஒண்ணு வச்சிடுறா. அதனால அலறி போய் எகிரி விழுறாரு மாஸ்டரு. என்னோட கால் சுண்டு விரல உடச்சிட்டியா நீன்னு கத்துறாரு. இதை பார்த்து மற்ற பசங்களும் ஆக்னஸும் ஈடித்த பாராட்டுறாங்க. இன்னொரு பக்கம் லூசி ஹேர் ஸ்டைலிஸ்ட் வேலைக்கு போறாங்க. அந்த கடையோட முதலாளி அவங்க போலியான ரெசியூமை பார்த்து சூப்பரா இருக்கேன்னு பாராட்டுறாங்க. அப்போ உடனே எனக்கு முடி வெட்டி ஆகணும்னு ஒருத்தங்க வந்து நிக்க பிளான்ச்சி சூப்பரா வெட்டுவான்னு லூசி அறிமுகப்படுத்துறாங்க கடை முதலாளி. சரி என்ன பண்றதுன்னு யோசிச்ச லூசி, நீங்க என்ன தடவி படிய தலை வரனீங்கனாலே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பழைய மாடலு, எனக்கு இந்த மாதிரி வெட்டி விடுங்கன்னு போட்டோவை காட்டுறாங்க. அதுல இருக்க கலரை பார்த்து ஃபர்ஸ்ட் எதை ஊத்துறதுன்னே தெரியாம கண்டதையே அவங்க மண்டையில ஊத்துறாங்க. அதனால ஏடாகுடமா ரியாக்ட் ஆகி தலையிலேயே நொர தப்புது. என்னடா இது கக்குசுல ஊத்துற ஆசிடான்னு யோசிச்சு கைய வச்சா பட்டுன்னு முடி கையோட வந்துடுது. அது மட்டும் இல்லாம அவங்க தலைமுடி வேற பத்தி எரிய ஆரம்பிக்குது. அதை அணைக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி கடையே பத்தி எரிய ஆரம்பிக்குது. ஆளை விட்றா சாமி, எனக்கு இந்த வேலையே தேவையில்லைன்னு அங்கிருந்து எஸ் ஆகிடுறாங்க லூசி. இது இப்படி இருக்க புதுசா ஒரு துப்பாக்கியை கண்டுபிடிச்ச மேக்சிம் குரூவோட குழந்தைய கரப்பாம்பூச்சியா மாத்துறதுக்கான டிவைஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் நாம இங்க இருந்து வெளியே போக புதுசா ஒண்ணு தயாரிச்சிருக்கேன்னு கரப்பாம்பூச்சி வண்டியை கட்டுறாரு. அதை பார்த்து வேலண்டினா வாய புலகுறாங்க. உடனே அதை கிளப்பிட்டு தரையை பேத்து அங்க இருந்து பறந்து போறாங்க. இன்னொரு பக்கம் பாப்பாக்கு பலூன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஜாலியா காஃபி குடிக்க போறாரு குரு. ஆனா சில்வண்டு பாப்பா மறைச்சு வச்சிருந்த ஊசியால பலூனை குத்தி வெடிக்குது. அந்த சத்தம் கேட்டு பதறி போன குரு மூஞ்சி மேல காஃபி ஊத்திக்கிறாரு. என்னாச்சுன்னு திரும்பி பார்த்தா பாப்பா ஒன்னும் தெரியாம முடிச்சுக்கிட்டு நிக்குது. அப்போ ஸ்கூல் முடிஞ்சு வந்த மார்கோ இங்க இருக்க பசங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்றா. என்னடான்னு பார்த்தா அவன் மூஞ்சி ஃபுல்லா ஜிகினாவா இருக்கு. அப்போ வெளியே குப்பை போட வந்த குருவை பார்த்து நீ திருடர் குல திலகம் குரு தானே கேட்கறா பக்கத்து வீட்டு பொண்ணு பாப்பி. என் பேரு செட்டு, நான் சோலார் பேனல் விற்கிறவன்னு பொய் சொல்றாரு குரு. யாரை ஏமாத்துற? உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். நாளைக்கு நான் பண்ண போற சம்பவத்துக்கு நீ தான் எனக்கு துணையா நிக்கணும். ஒருவேளை ஏமாத்தணும்னு நினைச்சா உன்னை பத்தின விவரங்களை வெளியிட்டுருவேன்னு சொல்லிட்டு போறா பாப்பி. இது பயங்கரமான கல்லியா இருக்கும் பொழுதுன்னு பயப்படுறாரு குரு. அடுத்த நாள் காலையில ஏவிஎலோட தலைமைச் செயலகத்துல 5 சூப்பர் மினியன்ஸும் மத்த மினியன்ஸ் முன்னாடி பெருமையா நடந்து வருதுங்க. அதுல பறக்கும் மினியன் கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் அங்க வருது. அதை மேல தூக்கிட்டு போய் சைனை போட்டு கீழே தள்ளிடுது. அந்த பைப்புள்ள மைக்ரோவேவ் அவன்ல விழுந்து செதைச்சிருது. அங்க காஃபி சூடு பண்ண வந்த மினியனுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி கண்ணில் இருக்க லேசர் ஆக்டிவேட் பண்ணுது சூப்பர் மினியனு. அது காஃபி கிளாஸை உடைச்சது மட்டும் இல்லாம கட்டடத்தை விட்டு வெளியேறி பூமிக்குள்ள போய் இன்னொரு பக்கமா வெளியேறுது. அதனால வானத்துல பறக்கிற சேட்டலைட்டே செதஞ்சு போகுதுன்னா பாத்துக்கோங்களேன். உடனே பாறாங்கல்லு மாதிரி இருக்க சூப்பர் மினியனை வச்சு அதை தடுத்துடுதுங்க மத்த மினியன்ஸ். இப்படி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்க கிட்ட வந்து நீங்க சிறப்பா செயல்பட்டாகணும்னு சொல்றாரு சைலஸ். அதுங்க புரிஞ்ச மாதிரியே நடந்து போறதை பார்த்து இதுங்களை சூப்பர் மினியனா மாத்தினது என் தப்பாயிடக்கூடாதுன்னு ஃபீல் பண்றாரு சைலஸ். இந்த பக்கம் லூசியை வழி அனுப்புறதுக்காக குரு வெளியே நிற்கும் போது பக்கத்து வீட்டுல இருக்க பாப்பியோட அப்பாவும் அம்மாவும் வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹாய் சொன்னதும் ஆரவாரமா ஓடி வந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாளைக்கு நாங்க டென்னிஸ் விளையாட போறோம்னு பாப்பியோட அம்மா சொல்ல நாங்களும் சூப்பரா டென்னிஸ் விளையாடுவோம் தெரியுமான்னு கதை அளந்து விடுறாரு குரு. அப்படின்னா நீங்களும் நாளைக்கு எங்க கூட விளையாட வரணும்னு சொல்லிட்டு போறாங்க பாப்பியோட அம்மா. இதை கேட்ட லூசி உங்களுக்கு டென்னிஸ் விளையாட தெரியும்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. சரி எப்பவும் போல குழந்தைய ஜாலியா பாத்துக்கலாம்னு யோசிச்சா அது இவரை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சமயம் பேப்பர் ஷுரிக்கனை குரு மேல போட்டு ஒழுங்கா என் திட்டத்துக்கு ஒத்துழைச்சாகணும்னு மிரட்டுறா பாப்பி. அதை பார்த்து குட்டி குரு சிரிக்குது. ஆனா குரு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறாரு. இன்னொரு பக்கம் கரப்பாம்பூச்சி வண்டியில பறந்துகிட்டே குருவை தேடிக்கிட்டு இருக்காரு மேக்சிம். அவர்கிட்ட நீங்க ஏன் குருவை அடிமட்டத்துக்கு வெறுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க வேலண்டினா. அது ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல நான் வேஷம் போட்டு பாட வேண்டிய பாட்டை எனக்கு முன்னாடி அவன் பாடிட்டான். அதனால நான் எவ்வளவு அசிங்கப்பட்டேன் தெரியுமான்னு ஃபீல் பண்ணி சொல்றாரு மேக்சிம். அந்த டைம்ல அது கொஞ்சம் பிரபலமான பாட்டாச்சு, தற்செயலா கூட அவன் பாடியிருக்கலாம்லன்னு கேக்குறாங்க வேலண்டினா. அவன் வேணும்னே பண்ணக்கூடிய ஆளுதான். அதனால என் வெறுப்பு தீத்துக்க தான் அவனை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு மேக்சிம். சரி பெட்ரோல் தீந்து போச்சு கீழே இறங்கணும்னு சொல்றாங்க வேலண்டினா. அதன்படி புழுதி பறக்க கரப்பாம்பூச்சி வண்டியை கீழே இறக்கிட்டு பெட்ரோலை போடுறாங்க. அப்போ கார்டை ஸ்வைப் பண்ணலாம்னு பார்த்தா அது சரியா ரீட் ஆக மாட்டேங்குது. உடனே போய் கடைக்காரங்கிட்ட கேட்டா நீங்க ஒழுங்கா தேய்ச்சிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றான். அதனால செம்ம கடுப்பான மேக்சிம் பட்டுன்னு கரப்பாம்பூச்சியா மாத்திர துப்பாக்கியை எடுத்து அவனை சுட்டுடுறாரு. அதனால பாதி மனுஷன் பாதி கரப்பாம்பூச்சியா மாறின கடைக்காரன் அவர் சொல்லதெல்லாம் செய்யறான். இன்னொரு பக்கம் ஈடித்தையும் ஆக்னஸையும் கூட்டிட்டு ஷாப்பிங் வராங்க லூசி. அவங்க கிட்ட நான் வளர்த்த ஆட்டுக்குட்டி என்ன மறந்துடாதுலன்னு கேட்குறா ஆக்னஸ். அது சாவர வரைக்கும் உன்னை ஞாபகம் வச்சிருக்கோம் சரியா, நீ தேவையில்லாம கவலைப்படாதன்னு சொல்றாங்க.
அந்த சமயம் இவங்க மண்டைய நாஸ்தி பண்ணவங்க எதிர்க்க நிக்க, ஐயோ இவங்க கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லி பசங்க ரெண்டுத்தையும் கூட்டிட்டு பதுங்கி நிக்கிறாங்க லூசி. அப்போ அவங்க திரும்பி போறதை கவனிச்சு நைஸா தப்பிச்சிடலாம்னு பார்த்தா நேரா போய் கேன்ல மோதி நிக்கிறாங்க. உடனே லூசியை பார்த்தவங்க என் மண்டைய நாஸ்தி பண்ணிட்டு உனக்கு ஷாப்பிங் கேக்குதாடேன்னு சொல்லி வெறித்தனமா துரத்திக்கிட்டு வராங்க. லூசியை அவங்க கிட்ட சிக்காம பசங்க ரெண்டுத்தையும் கூட்டிட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்றாங்க. ஆனா விடாப்பிடியா விரட்டிக்கிட்டு வந்தவங்கள கண்டமேனிக்கு மோத விட்டு வாங்கின பொருளுக்கு காசை கொடுத்துட்டு கடையை விட்டு வெளியே போறாங்க லூசி. ஆனா பின்னாடியே வந்தவங்க கதவுல முட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. ஆளை விடுற சாமின்னு காரை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க லூசி. பசங்க கிட்ட என்னப்பா ஜாலியா இருந்துச்சா ஷாப்பிங்னு கேக்குறாங்க. இந்த பக்கம் ட்ரீ ஹவுஸ்ல பூனை கூட ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா பாப்பி. அப்போ கீழே நின்னுகிட்டு இருந்த குரூ நான் எப்படி மேல வர்றதுன்னு கேக்குறாரு. டிராம்போலின்ல எகிரி குதிச்சு கைத்த பிடிச்சி மேல வான்னு சொல்றா பாப்பி. அதன்படி பாப்பாவோட சேர்ந்து கோமாளித்தனம் பண்ணி மேல வராரு குரூ. சுத்தி வளைச்சு பேச விரும்பாம உன் திட்டம் என்னன்னு கேக்குறாரு. நீ படிச்ச ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் வளர்த்துக்கிட்டு இருக்க செல்ல பிராணிய திருடணும், அப்பதான் என்னையும் அந்த ஸ்கூல்ல சேர்த்துப்பாங்க, நானும் பெரிய திருடியா வளர முடியும்னு சொல்றா. ஏமா திருடுறது தப்புன்னு குரூ எடுத்து சொன்னாலும் சின்ன வயசுலயே நீ இங்கிலாந்து இளவரசியோட கிரீடத்தை திருடினவன் தானே, தேவையில்லாம எனக்கு அறிவுரை சொல்றதை விட்டு எனக்கு உதவி பண்ற வழியை பாருன்னு சொல்றா பாப்பி. வேற வழி இல்லாம குட்டி குரூவையும் 3 மினியன்ஸையும் கூட்டிட்டு பாப்பி கூட ஏர் பலூன்ல கிளம்பி போறாரு குரூ. இது இப்படி இருக்க களத்துல இறங்கி வேலை செய்யணும்னு முடிவு பண்ண சூப்பர் மினியன்ஸ் 5ம் ஃபர்ஸ்ட் பில்டிங்ல இருந்து கீழே குதிக்கிறதுக்கு பயப்படுதுங்க. இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஒன்னா சேர்ந்து உதவி பண்ண கீழே குதிச்சு போதுங்க. அதுல கெடா மாடு மாதிரி இருக்க மினியனு ஒருத்தங்கிட்ட இருந்து திருடிட்டு போறதை பார்த்து பட்டுன்னு கம்பியை வளைச்சு தூக்கி வீசுது. ஆனா அது திருட மேல படாம பாவம் பறி கொடுத்தவன் மேல பட்டு மட்டையாக்குது. அடுத்ததா ஒருத்தர் கண்ணாடியை தொடச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்தரத்துல விழுந்துடுறாரு. அப்போ உதவி பண்ணுங்கன்னு கத்துறாரு. அதை கேட்டு பறக்கும் மினியனு பட்டுன்னு வந்து அவரை காப்பாத்தும்னு பார்த்தா அவர் பாதிலேயே தொடச்சி வச்ச ஜன்னலை அழகா வழிச்சு தொடச்சிட்டு போகுது. அது மட்டும் இல்லாம எப்படி சூப்பரா உதவி பண்ணமான்னு சொல்லிட்டு பக்கெட்டி அவர் மேலேயே கவுத்துட்டு போகுது. இன்னொன்னு மரத்து மேல இருந்த பூனையை காப்பாத்த கண்ணு லேசரை பயன்படுத்துது. அதனால பூனை பத்திரமா கீழே விழுந்ததும் அதோட சொந்தக்காரங்க மினியனை தூக்கி முத்தம் கொடுக்குறாங்க. உடனே குஜாலான மினியனு கண்டமேனிக்கு கண்ணில் இருக்க லேசரை தெறிக்க விடுது. அதனால பாவம் அவங்களோட தலைமுடியும் பூனையோட தலைமுடியும் சதைஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்க மரங்களும் நாஸ்தியாகுது. அடுத்ததா பிரேக் பிடிக்காம போற ட்ரெயினை ஸ்பைடர்மேன் மாதிரி காப்பாத்த ரப்பர் மினியன் வருது. ஆனா முன்னாடி போற ட்ரெயினை அழகா நிறுத்தினாலும் அதோட இழுவ வலுவா இருக்கிறதுனால மெட்ரோ ட்ரெயின் ஃபுல் வேகத்துல பின்னாடி போய் செவுத்துல மோதி நிக்குது. கடைசியா பாறாங்கல்லு மினியனு வெடிக்க போற பாம வாயில போட்டுக்கிட்டு ஊரையே காப்பாத்திச்சுன்னு பார்த்தா வயிற்றுக்குள்ள வெடிச்சு செதறின பாம ஏப்ப விட்டு வெளியே எல்லாத்தையும் தெறிக்க விடுது. இப்படி ஊருக்கு உதவி செய்யாம ஒவ்வொருத்தரும் செய்யற சூப்பர் மினியன்ஸை விரட்டி அடிக்கிறாங்க. அங்க வந்து சைலஸும் பாவம் அழுகுன தக்காளியால அடி வாங்குறாரு. உடனே அவர் வண்டியில ஏறி தப்பிச்சு போதுங்க சூப்பர் மினியன்ஸ். அப்போ நான் நினைச்ச எதுவும் சரியா நடக்கல, உங்களை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்றாரு சைலஸ். அதை கேட்டு ப்ரொமோஷன் கொடுக்க போறாங்கன்னு தப்பா புரிஞ்ச மினியனு துள்ளி குதிக்குது. இன்னொரு பக்கம் வில்லன்களை உருவாக்குற ஸ்கூலுக்கு வந்த குரூவும் பாப்பியும் பிரின்சிபலோட செல்லப்பிராணியை திருட உள்ள நுழையறதுக்கு முன்னாடி மினியன்ஸ் கிட்ட ஒரு பை ஃபுல்லா டைப்பரு பால் டப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை வச்சு பாப்பாக்கு விளையாட்டு காட்டிட்டு இருங்க, நான் போய் திருடிட்டு வரேன்னு சொல்றாரு குரு. சரின்னு கீழே வந்து கண்ணாடியில ஓட்டையை போடுற கருவியை எடுக்கலாம்னு பைய திறந்தா உள்ள ஃபுல்லா டைப்பரா இருக்கு. ஐயோ மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன்னு மேல பார்த்தா மினியனு பாப்பாவை கூட்டிட்டு கீழே இறங்கி வருது. அப்ப பலூன்ல யாரு இருக்கான்னு பார்த்தா அது தனியா பறந்து போகுது. வேற வழி இல்லாம இந்த பையில இருக்க உபகரணங்களையே பயன்படுத்துவோம்னு சொல்லி உள்ள இருக்க சேஃப்டி பின்னை எடுத்து கண்ணாடியில ஓட்டையை போட்டுடுறாரு. அடுத்ததா பால் டப்பால இருக்க நிப்பிலை எடுத்து அழகா அந்த கண்ணாடி எடுத்து வச்சிடுறாரு. அங்கிருந்து கீழே இறங்குறதுக்கு பாப்பாவோட டவலையும் பொம்மைங்களையும் பயன்படுத்துறாரு. அப்போ இங்க பெருகி தொடக்கிற வேலையை செய்யறவர் வரும்போது பாப்பா வாயில இருந்த நிப்பிலி கீழே விழுந்துருது. அதை அவர் கண்ணில் படாம அழகா குரூப் பிடிச்சிடுறாரு. அவர் போனதும் அழகா கீழே இறங்கி கதவை திறக்கிறாங்க. அதுக்குள்ள பூந்ததும் அங்க இருக்க பொருட்களையும் போட்டோக்களையும் பார்த்து இவங்கெல்லாம் சூப்பர் வில்லனாச்சேன்னு வாய பொழுகிறா பாப்பி. அவகிட்ட கவனத்தை செதற விடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி கேமரா மேல டைப்பரை வீச சொல்றாரு. உடனே மினியனு டப்புன்னு வீசி கேமரால நட்சத்திரம் தெரியற மாதிரி மாட்டிடுது. அங்க இருந்து பிரின்சிபல் ரூமுக்கு வந்ததும் அந்த கதவை திறக்க பாப்பி அவ தலையில இருக்க ஹேர் பின்னை பயன்படுத்துறா. ஆனா உள்ள நுழையறதுக்கு முன்னாடி பாப்பா பவுடரை போட்டு அங்க இருக்க லேசரை காட்டுறாரு குரு. இப்போ இதை எப்படி தாண்டறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள குட்டி குரு உள்ள பூந்து கலவரம் பண்ணுது. அங்க லேசர் லைட்டை கண்ட்ரோல் பண்ற பட்டனை அமிக்கி விளையாடுது. செல்லம் அப்பாக்கு திருடுற வேலை இருக்குடா, தயவு செஞ்சு இதை ஆஃப் பண்ணுடான்னு குரு கெஞ்சி கேட்டாலும் அது விளையாடிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல லேசர் ஆஃப் பண்ணிட்டு அழகா கீழே இறங்கி வருது. உடனே உள்ள பூந்த குரு பிரின்சிபல் ரகசியமா மறைச்சு வச்சிருக்க செல்ல பிராணியை வெளிக்கொண்டு வராரு. அது தூங்கிட்டு இருக்கும் போதே மறுத்து போற ஊசியை போட்டு தூக்கிட்டு போலாம்னு சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள குட்டி குரு கூண்டை திறந்து விட்டுருது. உடனே போய் ஊசி போடலாம்னு பார்த்தா ஆக்ரோஷமான செல்ல பிராணி குருவை தாக்குது. அதனால ஏடகுடமா விழுந்து தனக்கு தானே ஊசி போட்டுக்கிறாரு குரு.
கூட வந்த பாப்பியும் இந்த செல்லப்பிராணியை அடக்க முடியாம கஷ்டப்படுறா. அது சூறாவளி போல சுத்தி இந்த பிரின்சிபல் ரூமையே நாஸ்தி பண்ணுது. இதனால அலாரம் ஆக்டிவேட் ஆகி பிரின்சிபல் ரூம்ல இருக்க இரும்பு கதவு லாக் ஆகிடுது. அது மட்டும் இல்லாம பிரின்சிபல் ரூம்ல இருக்க அலாரமும் சத்தம் போட எவனோ உள்ள பூந்துட்டான்னு வீல் சேர்ல எகிரி குதிச்சு ஓடி வராங்க. இப்போ நிலைமையை எப்படி சமாளிக்கிறதுன்னு குரூப் பதட்டத்தோட உச்சியில இருக்கும்போது ஆக்ரோஷமா வந்த செல்லப்பிராணிக்கு தின்பண்டத்தை கொடுத்து சமாதானமா உட்கார வைக்கிது குட்டி குரு. உடனே இரும்பு கதவை திறந்து மினியன் மேல உட்காந்து அங்கிருந்து தப்பிச்சு போறாரு குரு. பாப்பி கூட பாப்பாவை அனுப்பிச்சிட்டு திரும்பி பார்த்தா வீல் சேர்ல இருக்க சக்கரத்தை பெருசாக்கி வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வராங்க பிரின்சிபலு. அப்போ எதிர்க்க இருக்க பள்ளத்தாக்குல பாப்பி விழ போறா. அவளை காப்பாத்தி விட்ட குரு பின்னாடியே விரட்டிக்கிட்டு வந்த பிரின்சிபல் மூஞ்சில டைப்பர் கிரீமை தெறிக்க விடுறாரு. அதனால ஏடாகுடமா போய் செவுத்துல சொருவிடுறாங்க பிரின்சிபல். அந்த கேப்ல குரு மொத்த கும்பலையும் கூட்டிட்டு அங்க இருக்கிற பறக்கும் வண்டியை பயன்படுத்தி எஸ் ஆகிடுறாரு. ஆனா அங்கிருந்து வீட்டுக்கு பத்திரமா வந்ததோ இதுதான் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். அதுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்க ரகசியத்தை நான் பத்திரமா பாதுகாப்பேன்னு சொல்லி லெனியை வாங்கிட்டு போறா பாப்பி. அவரும் இன்னைக்கு நாள் சூப்பரா இருந்துச்சுலன்னு பாப்பா கிட்ட சொல்லி கையை தூக்குறாரு. அது இந்த வாட்டி அப்பாவை இருக்காம அழகா ஐஃபை அடிக்குது. சரின்னு சந்தோஷமா வீட்டுக்கு போய் தூங்குறாரு குரு. அப்போ பிரின்சிபல் மேக்சிமுக்கு கால் பண்ணி நீ தேடுற வந்தாப்பா இங்க வந்து பெரிய வேலையா பார்த்து விட்டான், அவனை சல்லீசியா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. எப்படின்னு பார்த்தா லெனியோட காலர்ல டிராக்கிங் டிவைஸை வச்சிருக்காங்க பிரின்சி. அது மூலமா குரு எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இதை கேட்டு மேக்சிமு பயங்கரமா சந்தோஷப்படுறான். உடனே வண்டியை திருப்புன்னு வேலண்டினா கிட்ட சொல்றான். இந்த பக்கம் டென்னிஸ் விளையாட குருவும் லூசியும் கிளம்புறாங்க. பசங்க மூணும் குழந்தைய பார்த்துக்க வீட்டிலே தங்கிடுறாங்க. அப்போ லெனியை தூக்கிட்டு வந்த பாப்பி நானும் உங்க கூட இன்னைக்கு நாளை என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்றா. சரின்னு மார்கோ, ஈடித்து, ஆக்னஸ் மூணும் அவளை உள்ள கூட்டிட்டு போறாங்க. அதே சமயம் குரூவும் லூசியும் டென்னிஸ் கிரவுண்டுக்கு வராங்க. அங்க பாப்பியோட அம்மா லூசியை கூட்டிட்டு போறாங்க. குரு பாப்பியோட அப்பா கூட டென்னிஸ் விளையாட வராரு. இன்னைக்கு இவனை தலைதெறிக்க ஓட விடுறேன் பாருன்னு சொன்ன பாப்பியோட அப்பா வெறித்தனமா சர்வ் பண்ண ரெடியா இருக்காரு. அங்க ஜட்ஜா வந்த மினியனு அவரை கோட்டை தாண்டி நிக்க சொல்லி விசில் அடிக்குது. சரின்னு பின்னாடி போயிட்டு பாலை ஓங்கி அடிச்சாலும் நெட்டு தூக்கி வைக்குது. இது அநியாயமா இருக்கேன்னு வந்து சண்டை போட்டா ரெட் கார்டை தூக்கி வீசுது. அதை எதிர்த்து ஓவரா பேசினா பெரிய ரெட் கார்டை எடுத்து அவர் தலையிலே சொருவுது. இந்த பக்கம் மைக்ரோவேவ் அவன் ஃபுல்லா பாப்கார்னை வச்சு தெறிக்க விடுது மினியனு. அதை அள்ளிட்டு வந்து ஜாலியா லெனி கூட உட்காந்து சாப்பிடுதுங்க மூணும். அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்க ஆக்னஸ் வந்து பாக்குறா. அங்க வீல் சேர்ல வந்த பிரின்சி என்னம்மா உங்க அப்பா அம்மா வீட்டுல இல்லையான்னு கேக்குறாங்க. பேர் தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, நீங்க வெளியே போலாம்னு சொல்ற ஆக்னஸ். அவங்கள மோப்ப முடிச்ச லெனி பயந்து போய் டேபிள் கடியில பதுங்கிடுது. இதை பார்த்த பாப்பி பட்டுன்னு லெனியை தூக்கிட்டு ஓடிடுறா. அப்போ மார்கோ வந்து பிரின்சி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டா குரு எப்பமா திரும்பி வருவான்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லாம அவங்கள விரட்டி அடிக்கலாம்னு பார்த்தா பட்டுன்னு வீட்டுக்குள்ள பூந்துடுறாங்க. இந்த பக்கம் பாப்பியோட அப்பாவை விளையாட விடாம தடுக்குது மினியனு. அப்போ மார்கோ மெசேஜ் அனுப்பி விஷயத்த சொல்லிடுறா. அதை பார்த்ததும் உடனே ஓடி போய் லூசி கிட்ட சொல்றாரு குரு. அவங்க ஆன்டி வில்லன் லீகுக்கு தகவல் அனுப்பிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி வராங்க. ஆனா இந்த இடத்துல மினியன்ஸ் பண்ற அட்டூழியத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. அந்த அளவுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணுதுங்க. அப்போ லூசி கொடுத்த சிக்னலை பார்த்த சைலஸ் உடனே மெகா மினியன்ஸை கூப்பிடுறாரு. அதுல பறவைங்களுக்கு பாப்கார்ன் போட்டு இருக்க பறக்கும் சக்தி கொண்ட மினியனு சிக்னல் வந்ததும் சந்தோஷமா கிளம்பி வருது. அடுத்ததா லேசர் சக்தி கொண்ட மினியனு சீசை உருகிட்டு இருக்கும் போது சிக்னல் வந்ததும் கிளம்பி வருது. அடுத்ததா தேனீக்களை பாத்துக்கிற சூப்பர் சக்தி கொண்ட மினியனும், மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்க ரப்பர் சக்தி கொண்ட மினியனும், சூதாடிக்கிட்டு இருக்க பாறாங்கல்லு மினியனும் கிளம்பி வருதுங்க. இந்த பக்கம் உங்க அப்பா என்கிட்ட இருந்து ஒன்னுத்த திருடிட்டு வந்துட்டான், ஒழுங்கா அதை திருப்பி கொடுக்க சொல்லுன்னு பசங்களை மிரட்டுறாங்க பிரின்சி. அப்போ லூசியும் குருவும் உள்ள வந்ததும் பிரின்சி ஸ்கேலால குருவை அடிச்சு ஒழுங்கா என் லெனியை திருப்பி கொடுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னா வீல் சேர்ல இருக்க டிவைஸ் மூலமா குருவை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவருக்கு உதவி பண்ண லூசியும் பசங்களும் முன்னாடி வராங்க. கூட சேர்ந்து பாப்பாவும் தள்ளு வண்டியில ஜாலியா உருண்டுகிட்டு வருது. அதே சமயம் கரப்பாம்பூச்சி வண்டியில வந்த மேக்சிமு குரு வீட்டு வாசல்ல வந்து வண்டியை நிறுத்துறாரு. சரி உள்ள போய் எப்படி குழந்தைய திருடுறதுன்னு யோசிக்கும் போது பட்டுன்னு அது தள்ளு வண்டியிலேயே வெளில வருது. அதை பார்த்து சந்தோஷமா தூக்க போறாரு மேக்சிமு. ஆனா அவர் கையை பிடிச்சி கடிச்சிருது குட்டி குரு. இருந்தாலும் பரவாயில்ல நான் அசால்ட்டா அதை தூக்கிட்டு போயிடுறாரு. அப்போ உள்ள பிரின்சியோட வீல் சேர்ல ஷாக்க வச்சு அவங்கள பறக்க விடுறாங்க லூசி. சரி அவங்கள சமாளிச்சாச்சு. பாப்பா எங்கன்னு தேடும்போது தான் வெளியே அதோட அலறல் சத்தம் கேக்குது. அப்போ பிரின்சி அவங்க வீல் சேர்ல இருக்க ரோபோ கை மூலமா லூசியை பிடிச்சிடுறாங்க. சரி நான் இவங்களை சமாளிக்கிறேன், நீ போய் குழந்தைய காப்பாத்துன்னு குருவை அனுப்பி வைக்கிறாங்க. அவர் வெளியே வரும்போது தான் பாப்பாவை தூக்கிட்டு போன மேக்சிமு இனிமே இது ஏன் குழந்தைன்னு சொல்றாரு. எப்படியாச்சும் அவர்கிட்ட இருந்து குழந்தைய மீட்க முயற்சி பண்ண குரு தோத்து போறாரு. அப்போ சரியான டைமிங்ல ஸ்கூல்ல இருந்து திருடிட்டு வந்த பறக்கும் வண்டியை எடுத்துக்கிட்டு வரா பாப்பி. அதுல ஏறி கரப்பாம்பூச்சி வண்டியை துரத்திக்கிட்டு போறாரு குரு. அதே சமயம் கரப்பாம்பூச்சி வண்டிக்குள்ள மேக்சிமோட தலையில இருக்க ஆண்டனாவை பிடிச்சி இழுக்குது பாப்பா. அது மட்டும் இல்லாம கண்ட்ரோல் சிஸ்டத்துல உச்சா வேற போயிடுது. அதை பார்த்து கடுப்பான மேக்சிமு உடனே இதை கரப்பாம்பூச்சியா மாத்திர துப்பாக்கி எடுத்துட்டு வான்னு வேலண்டினா கிட்ட சொல்றாரு. அப்போ பறக்கும் வண்டி மூலமா இவங்க பக்கம் வராங்க குருவும் பாப்பியும். அதை பார்த்த வேலண்டினா டப்புன்னு இவங்களை முட்டி தள்ளுறாங்க. அதனால எடகுடமா கீழே விழுந்தாலும் மறுபடியும் அழகா பறந்து போய்
குரூவை கரப்பாம்பூச்சி வண்டியில இறக்கி விட்டு போறா பாப்பி. அவரு உள்ள நுழைய முடியாம சறுக்கிட்டு போய் கண்ணாடி முன்னாடி தொங்கிட்டு இருக்க. வேலண்டினா எதிர்க்க என்ன இருக்குன்னு தெரியாம நேரா கட்டுமான பணியில இருக்க பில்டிங் மேல போய் மோதிடுறாங்க. அப்போ உள்ள இருக்க பாப்பாக்கு என்னாச்சோன்னு பதறி போய் பார்க்க வராரு குரூ. அத கரப்பாம்பூச்சி பாப்பாவா மாத்தி அவர் சொல் பேச்சுக்கு கேட்கற மாதிரி கட்டுப்படுத்த வைக்கிறாரு மேக்சிம். அப்போ வேலண்டினா கரப்பாம்பூச்சி வண்டி மூலமா குரூவை துரத்திட்டு வராங்க. அதுல சிக்காம தப்பிச்சு போனாலும் குரூவை நசுக்க முயற்சி பண்ணும்போது தரையை பெத்துக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க வேலண்டினா. அப்போ ஒழுங்கா பாப்பாவை கொடுத்துட்டுன்னு முன்னாடி வந்த குரூவை கம்பியை வெட்டி கீழே தள்ளி விடுறாரு மேக்சிம். இருந்தாலும் தத்தகாபித்தகான்னு ஓடி போய் பறந்து போற மேக்சிம் காலை பிடிச்சிடுறாரு குரூ. அவரை உதச்சி கீழே தள்ளி விட்டாலும் இரும்பு கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் கையை உதச்சி கீழே தள்ளி விட முயற்சி பண்றாரு மேக்சிம். ஆனா குரூ பாப்பாவை பார்த்து நான் உன்னை என்னைக்குமே வெறுக்க மாட்டேன்பா, என்னோட செல்ல புள்ள நீதானு சொல்றாரு. அதை கேட்ட 2 நொடியிலேயே சுயநினைவுக்கு திரும்பின பாப்பா பட்டுன்னு மேக்சிமை தாக்குது. அதை சமாளிக்கிற கேப்ல பட்டுன்னு மேலே ஏறி வந்த குரூ மேக்சிம் மூஞ்சிலே ஓங்கி குத்திடுறாரு. அதனால இரும்பு கம்பி சிமெண்ட் கல்லு பைப்புலலாம் மோதி ஏடாகுடமா கீழே வந்து விழுறாரு மேக்சிம். இப்ப கூட பாத்தியா எனக்கு ஒன்னும் ஆவலன்னு சொல்லிட்டு திரும்பினா மெகா மினியன்ஸ் மொத்த கூட்டத்தோட வருதுங்க. அதுல லேசர் சக்தி கொண்ட மினியனு சீஸ் பாலை உருக்கி அவர் மேல ஊத்திடுது. பின்னாடியே ஓடி வந்த மாடுங்க மேக்சிமை ஏறி மிதிச்சிட்டு போதுங்க. அடுத்ததா பறவைங்க கக்கா போயிட்டு போதுங்க. தேனீக்கள் ஏடாகுடமா கொத்திட்டு போதுங்க. அப்பயும் ஒன்னும் ஆகாம நின்ன மேக்சிம் மேல பாறாங்கல்லு மினியன் வந்து விழுது. இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாதுடான்னு சொல்லி மயங்கிடுறாரு பாவம். அவர் கூட சேர்ந்து அழகா செல்ஃபி எடுத்துக்கிது பாறாங்கல்லு மினியனு. அப்போ குட்டி பாப்பா குரூவை அழகா கீழே கொண்டு வந்து இறக்குது. இந்த இடத்துக்கு மொத்த கும்பலும் வந்து சேர்றாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் பாப்பா குரூவை பார்த்து டாடா சொல்லுது. அதை கேட்டு அளவில்லா சந்தோஷப்படுறாரு குரூ. சரி இப்ப நம்ம வீட்டுக்கே திரும்பி போலாமான்னு ஆக்னஸ் கேட்க, அதுல என்னமா சந்தேகம், வா போலாம்னு கூட்டிட்டு போறாங்க. அப்போ கரப்பாம்பூச்சியா மாறி இருந்த பாப்பாவை சகஜ நிலைமைக்கு கொண்டு வராரு நெஃபாரியோ. அவருக்கு நன்றி சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க லூசி. சரி என்னோட ஆட்டுக்குட்டி இன்னும் திரும்பி வரலையேன்னு ஆக்னஸ் கேட்கிறா. அப்போ குரூ வளர்த்த வித்தியாசமான பிராணியும் ஆட்டுக்குட்டியும் தூக்கிட்டு வராரு. அது பாசமா ஓடி போய் ஆக்னஸை கட்டி தழுவுது. சரி நான் சொல்லி கொடுத்தது போல செத்தா மாதிரி நடிச்சு காட்டுன்னு ஆக்னஸ் சொன்னதும் பட்டுன்னு நாக்க வெளியே தள்ளி செத்தா மாதிரி நடிக்குது ஆட்டுக்குட்டி. அப்போ எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டு ஆன்டி வில்லன் லீகோட ஜெயிலுக்கு வராரு குரூ. அங்க மேக்சிமை சந்திச்சு நான் வேணும்னே தாண்டா உன் பாட்டை திருடுனேன்னு சொல்றாரு. அதை கேட்டு செம்ம கடுப்பான மேக்சிம் இப்ப கூட நமக்குள்ள போட்டி வச்சா நான் தாண்டா ஜெயிப்பேன்னு சவால் விடுறாரு. உடனே சிறைச்சாலையிலேயே மாறு வேஷம் போட்டு பாட்டுக்கு போட்டி நிகழ்ச்சியை நடத்துறாங்க 2 பேரும். அங்க இது வரைக்கும் வந்த மொத்த வில்லன்களும் இவங்க போட்டி போட்டு பாடுறத ரசிச்சு பாக்குறாங்க. இந்த இடத்துக்கு மெகா மினியன்ஸும் மொத்த மினியன்ஸும் வந்து சேருதுங்க. கடைசியா குடும்பத்தோட சேர்ந்து எதுவும் நிரந்தரம் கிடையாது, எப்பவும் சந்தோஷமா இருங்கன்னு குரூப் பாட்டு பாடுறாரு. இன்னொரு பக்கம் வில்லன் ஸ்கூல்ல பாப்பி லென்னியோட சேர்ந்துடுறா. அதே சமயம் வெண்டிங் மிஷின்ல மாட்டின மினியனு கஷ்டப்பட்டு வெளியே வந்துடுது. ஆனா அதோட போதாத காலம் செக்யூரிட்டி சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி மொத்தமா பூமிக்குள்ள புதஞ்சிருது. அட போங்கடான்னு மினியன் புலம்புறதோட படம் முடியுது. எப்பவும் டெஸ்பிகபிள் மீல மினியன்ஸ் வந்துட்டு போனாலே ஒரு குஷி தான். எனக்கு குரூவை பார்க்கறத விட மினியன்ஸை பார்த்து தான்ப்பா சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.